பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் சங்கீத பகுதி 55 வசனம் 22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்று பாரமான சூழ்நிலையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் என்ன சொல்கிறார் என்றால், உன் பாரத்தை என்மேல் வைத்துவிடு. இந்த உலகம் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. நம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் நினைப்பது தவறு. நம் நல்ல நிலையில் இருந்தால் இந்த உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளும். நாம் ஒருவேளை வசதி படைத்து காசு பணம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். இந்த சமுதாயம் எப்பொழுது நமக்கு ஒரு தேவை ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் நம்மளை தள்ளிவிடும். அது உறவானாலும் சரி, தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த ஒரு அன்பு கிடையாது. உன் பாரத்தை என்மேல் வைத்துவிடு என்று சொல்லக்கூடிய கர்த்தர் ஒருவர் மட்டுமே நமக்கு நிரந்தரமான ஒரு உறவு. அவர் உன்னை ஆதரிப்பார். யார் ஆதரிச்சாங்களோ இல்லையாங்க, அவர் கண்டிப்பா ஆதரிப்பார். அவருக்கு நன்மை செய்ய மட்டுமே தெரியும். அவருக்கு தீமை செய்ய தெரியாது. அவர் நமக்காக வைத்திருக்கின்ற அந்த எதிர்காலம் நன்மைக்கு ஏதுவானது என்று சொல்கிறார், தீமைக்கு அல்ல. நீதிமான், பாவிகளாய் இருந்த நம்மை நீதிமானாய் மாற்றினார் அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தில். அந்த நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்கிறார். நம்மை அவர் தள்ளாட விட மாட்டார். அப்படிப்பட்ட இந்த தேவனை நம்புவோமா? நம்முடைய பாடுகளின் நிமித்தம், நம்முடைய கண்ணீர்களின் மத்தியிலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. God bless you.